الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله أحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இப்பிரபஞ்சங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒரே இரட்சகனாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய தூதராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் இந்த ஜும்மாவுடைய நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு விரைவாக வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் இன்று நிலவட்டும் என ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை வேண்டி விரும்பி கேட்டு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான முறையிலே விளங்கிக் கொண்டு நன்னெறியிலே நடப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகிய ஒரு தூய்மையான இந்த மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். முதலிலே இந்த மார்க்கம் நம்மை நேரான பாதையிலும் வழி தவறி இருக்கக்கூடிய நம்மை நேரான பாதையில் கொண்டு செலுத்துவதாகத்தான் இந்த மார்க்கம் இஸ்லாம் இருக்கிறது. திருக்குர்ஆன் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இறக்கப்பட்டது. புனித மிகுந்த நாட்களில் இறக்கப்பட்டிருந்த இந்த திருக்குர்ஆன் நமக்கு பிரித்து காட்டக்கூடியதாக, நன்மையையும் தீமையையும் பிரித்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதத்தை தன் கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் அதன் விலையையும் அதன் மதிப்பையும் நாம் உணராதவர்களாக இவ்வுலகில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வசனங்கள் எல்லாம் நமக்கு ஒரு வழிகாட்டியாக நேர்வழியிலே செலுத்துவதற்காக நமக்கு அல்லாஹ்வால் அருளப்பட்ட அற்புதம் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுக்கப்பட்டதுதான் இந்த திருக்குர்ஆன். இஸ்லாம் நமது வாழ்வு நெறியை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நாம் மாறி இருக்கிறோமா என்பதை ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தோழர்களும் தன் வாழ்நாளில் இப்படியெல்லாம் நான் வாழ்ந்தேன், இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் என்னை இப்படி நேரான வழியிலே கொண்டு செலுத்தியது என்று ஏராளமான வரலாறுகளையும் அவர்கள் வாழ்க்கை சம்பவங்களையும் திருக்குர்ஆன் மூலம் அவர்கள் திருந்திய வரலாறுகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். நம்மை வழிநடத்தக்கூடிய திருக்குர்ஆன் நம்மை எந்த அளவுக்கு வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நிகழ்வாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நிகழ்வை இங்கு முன்னுரைக்கிறேன். ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் என்ற ஒரு நபி தோழர், இவங்கெல்லாம் மக்காவில் இருக்கும் பொழுது இந்த இஸ்லாமிய கொள்கையை விளங்கி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்து இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் அந்த கொள்கையை ஏற்று தன்னால் அதை கடைபிடிக்க விடாமல் அந்த மக்கத்து காபிர்கள் பல துன்பங்களையும் கஷ்டங்களையும் அவர்களுக்கு ஏற்படுத்தினார்கள். வணக்க வழிபாடுகளை செய்ய முடியவில்லை. அவர்களை கொல்லும் ரீதியாக, அவர்களை துன்புறுத்தும் ரீதியாக அவர்களுக்கு பல தொல்லைகளை கொடுத்தார்கள். அதிலே பல பேர்கள் என்ன செய்தாங்க, ஹிஜ்ரத் சென்று அபிசீனியா என்ற ஒரு நாட்டிலே தஞ்ச புகுந்தார்கள். ஏன் தெரியுமா? அவங்க குடும்ப பிரச்சனையினால போகல, இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு நன்னெறியிலே வாழ வேண்டும், இந்த இஸ்லாம் தான் சரியான தீர்வு
இதுதான் உண்மையான கொள்கை என்பதை விளங்கியவர்களாக அல்லாஹ் ஒருவனை வணங்குவதற்காக அவர்கள் ஆயத்தமான பொழுதுதான் அவர்களை துரத்தக்கூடிய காட்சி, அவர்களை துன்புறுத்தக்கூடிய காட்சி. அப்ப இவங்க அபிசீனியா நாட்டுக்கு தஞ்சம் புகுந்துட்டாங்க. இதை கேள்விப்பட்ட மக்கா வாசிகளுக்கு, அந்த மக்கத்து காபிர்களுக்கு துடிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறதுனா அவங்களுக்கு குளம்பெரியா இருக்காங்க. அவங்களை கொண்டு வந்து சித்திரவதைப்படுத்தணும் என்ற ஒரு எண்ணத்தோடு அபிசீனியா நாட்டுக்கு போறாங்க. போய் அந்த நஜ்ஜாசி மன்னரை அணுகி, எங்களுடைய நாட்டில் இருந்து வரக்கூடிய சில தோழர்கள், சில சகாபாக்களை பத்தி சொல்றாங்க. உங்க நாட்டுக்குள்ள வந்துட்டாங்க, அவங்க எங்களுடைய கொள்கையான அந்த மக்கத்து காபிர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்களே, அந்த கொள்கையை விட்டுவிட்டு அந்த கொள்கையிலும் அவர்கள் இல்லை, உங்களுடைய கொள்கையான ஈழ கொள்கையிலும் அவர்கள் இல்லை, அவர்களாக ஒரு புதிய கொள்கையை வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்க எங்க நாட்டுக்கு தாங்க, எங்க நாட்டுக்கு அனுப்பி வச்சிருங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அபிசீனியா மன்னர் என்ன செஞ்சாரு? மக்கள் எல்லாம் விசாரிச்சாரு. ஆமா, இவங்க சில பேர் வந்திருக்கிறாங்க, தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க என்று சொல்லி அவர்களை எல்லாம் அழைக்கிறாங்க. அப்ப வேறொரு நாட்டில் இருந்து இந்த நாட்டிற்கு வந்தவர்கள் எல்லாம் வாருங்கள் என்று அழைக்கும் பொழுது அங்கே அபூ தாலிப், ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் என்பவங்க தலைமை தாங்கிறார். அன்பிற்கினிய சகோதரர்களே, அந்த கூட்டத்திற்கே அவங்க தலைமை தாங்கக்கூடிய ஒரு இளைஞராக, துடிப்பு மிக்கவராக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க சொல்றாங்க, எதையும் சொல்லாதீங்க, எல்லாத்துக்கும் நானே பதில் சொல்கிறேன், நாம் உண்மையை சொல்லுவோம், அல்லாஹ்வுக்கு அஞ்சி இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், சத்தியத்தை சொல்லுவோம், பொய் பிராடு பித்தலாட்டத்திற்கு இடமில்லை என்று உறுதியாக தீர்மானம் செய்து எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் ஈமானை இழக்காதவர்களாக இந்த இஸ்லாத்தில் எதை விலங்கி ஏற்றுக்கொண்டார்களோ அந்த உண்மையை முடியக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். மன்னர் அழைக்கிறார், விசாரிக்கிறார். நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு அப்படின்னு சொல்றாங்க. நாங்க மக்காவோட வாழும் பொழுது எப்படி வாழ்ந்தோம்? கற்களையும் சிலைகளையும் வணக்க வழிபாடுகள் செய்து கொண்டு வந்தோம். அதே போல அநியாயம், அட்டூழியம், விபச்சாரம், அனாதைகளை துன்புறுத்தல், இது போன்ற ஏராளமான பாவங்களை செய்து வந்தோம். இன்னும் சொல்கிறார், எங்கள் உறவினர்களை அரவணைக்காமல் பழி தீர்க்கக்கூடியவர்களாக காலத்துக்கு பழி தீர்ப்பாங்களா? எந்த அளவுக்குன்னா, இவங்கனால ஒருவர் கொல்லப்பட்டு விட்டால் இவரால் கொல்ல முடியாட்டி இவங்களுடைய வாரிசுக்கு வலியுறுத்தி சொல்லிட்டு போவாங்க. அப்ப அந்த அளவுக்கு கொலவெறியோடு வாழ்ந்த ஒரு சமுதாயத்தை எங்களிலிருந்தே வந்த தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கிருந்து வரல, புதுசா எங்கிட்ட இருந்து வரல, வேற எந்த நாட்டிலிருந்து வரல, எங்களிலிருந்தே வந்த தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை நன்னெறிப்படுத்தினார்கள். அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரிய தகுதியானவன் என்று எங்களை போதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நான் தூதர் என்று சொன்னார்கள். நல்ல நெறியிலே நடக்க வேண்டும், அனாதைகளை ஆதரிக்க வேண்டும், உறவினர்களை பேணி வாழ வேண்டும், பழி தீர்க்கக்கூடாது, மன்னிக்க வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு ஏராளமான விஷயங்களை சொல்லி தந்தார்கள். தொழுகை, வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும், இணை வைக்கக்கூடாது என்பதை எல்லாம் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். இதை நாங்கள் விளங்கினோம், இஸ்லாம் தூய்மையானது என்று விளங்கி ஏற்றுக்கொண்டோம். இதன் காரணமாகத்தான் இந்த மக்கத்து காபிர்கள் எங்களை துன்புறுத்தினார்கள். அதற்காக வேண்டிதான் உங்கள் நாட்டில் நாங்கள் தஞ்சம் புகுந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த மன்னர் சிந்திக்கிறார், நல்லதுதானப்பா, ஒரு அநியாயம், அட்டூழியம், இப்படிப்பட்ட கேவலமான விபச்சாரமான இந்த காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தவன் இந்த கொள்கையை ஏற்ற பின்னாடி இப்படி நேரான வழியை விளங்கிவிட்டு அதில் இருப்பது நல்ல விஷயம் தானே, அதுல என்ன தப்பு இருக்கிறது என்பதை அந்த நஜ்ஜாசி மன்னர் உணர்ந்து வாக்குறுதி கொடுக்கிறார். நீங்க எங்க நாட்டிலே தங்கிக்கிறீங்க, உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட், பாதுகாப்பு நாங்கள் கொடுக்கிறோம். சத்தியத்தை சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மாத்திரம் பயந்தார்கள் ஜாஃபர் இப்னு அபூ தாலிபுடைய அந்த கூட்டத்தில். அப்ப அல்லாஹ் அவங்களுக்கு இன்னும் ஆறல, இப்படி ஏத்துக்கிட்டாங்களே, இந்த அபிசீனியா மன்னர் தக்க வச்சு விட்டாரே என்று அடுத்த நாள் சொல்றாங்க, உங்களை பத்தி, உங்க மார்க்கத்தை பத்தி அவங்க கருத்து என்ன, அவங்க விஷயம் விளங்கி இருக்கிறது என்ன அப்படின்னு கேளுங்க அப்படின்னு கேட்கும்போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லி தந்தாலே அந்த தூய்மையான வரலாறை சொல்றாங்க. காவ் ஹா ஐன் சாத் என்ற அந்த
உங்களுக்கு வந்த அந்த ஜிப்ரீல் தான் உங்கள்கிட்ட வந்திருக்காங்க, நீங்க சொல்ற சத்திய வேதம் உண்மை என்று அவர் விளங்கிக்கணும். அப்ப அந்த நாட்டிலே நீங்கள் தாராளமாக வசியுங்கள் என்று இந்த இஸ்லாமிய அந்த மக்களுக்காக வேண்டி முழு சுதந்திரத்தையும் கொடுத்தாங்களே, அவங்க செய்த தியாகங்கள் என்ன? அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம்? யார் நம்ம இடத்திலே எந்த மாற்றத்தை கொண்டு வருகிறது? தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் தொழுகிறோம், இந்த தொழுகை எந்த விஷயத்தை தடுக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானோ அந்த விஷயத்தை விட்டு நம்மை தடுக்கவில்லை என்றால் நாம் தொழுகக்கூடிய தொழுகை தொழுகையா? அல்லாஹ் சொல்கிறான், மானக்கேடான வெட்கக்கேடான செயல்களை விட்டு இந்த தொழுகை உங்களை தடுக்கும். நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக உள்ள இந்த தொழுகை மானக்கேடான வெட்கக்கேடான செயல்களை விட்டு உங்களை இந்த தொழுகை தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த தொழுகை நம்மை தடுக்கக்கூடியதாக இருக்கிறதா, அல்லது மானக்கேடான வெட்கக்கேடான பாவமான செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் இந்த தொழுகை உங்களை தடுக்கல. அப்ப நீங்க தொழக்கூடிய தொழுகை யாருக்காக வேண்டி இருக்கிறது? அல்லாஹ் சொல்லித் தருகிறானே, அவர்கள் தொழுகையில் பிறர் காட்டுவதற்காகவே தொழுவார்கள், தொழுகையில் சோம்பலாக நிற்பார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லித் தருகிறானே. நம்ம யாருக்காக தொழுகிறோம்? இந்த தொழுகை எப்படிப்பட்ட மகத்துவம் மிக்கது? நாளை மறுமை நாளிலே நரகவாதிகளை பார்த்து சொர்க்கவாசிகள் கேட்பாங்களா? அல்லாஹ் சொல்லுறாங்க, என்ன சொல்றான்? நரகவாதிகளை பார்த்து சொர்க்கவாசிகள் கேட்பாங்களா, உங்களை இங்க கொண்டு வந்து சேர்த்தது எது அப்படின்னு கேட்பாங்களா? அந்த நரகவாதிகள் சொல்வார்களாம், நாங்கள் தொழுவோராகவோ ஏழைகளுக்கு உணவளிப்பாராகவோ இருக்கவில்லை என்று கத்துவாங்களாம், கதறுவாங்களாம். அப்ப இந்த தொழுகையை பாழாக்கி விட்டு இந்த ரமலானுடைய மாதத்திலே எப்படி வாழக்கூடிய சகோதரர்களை பார்க்கிறோம். இன்னும் பார்த்தா இந்த டைம்ல இந்த எப்படி நன்மையை தேட வேண்டிய இந்த நேரத்துல சாதாரணமா மது அருந்திவிட்டு புகையை புகைத்துக் கொண்டு தெருக்களில் சுத்துகிறார்களே, இவர்களுடைய எண்ணங்களையும் இவர்கள் ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கையும் சற்று சிந்திச்சு பாருங்க. அவர்களிடத்திலே கொள்கை இருக்கிறதா? அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான முறையில விளங்கி தன் வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? இல்லை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம் என்று பேரளவில் தன் வாழ்க்கையை வாழுகிறார்களா என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தொழுகை மாத்திரம் இல்லைங்க, ஒவ்வொரு விஷயமும் நம்மை தடுக்கக்கூடிய கொள்கை தான் ஆணித்தனம். அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதினால் தான் ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் அவங்க உறுதியாக உண்மை பேசக்கூடியவர்களாக, சத்தியத்தில் நிற்கக்கூடியவர்களாக, தன் உயிரே போனாலும் இந்த கொள்கையை விட்டு நான் விலக மாட்டேன் என்று திடாந்தரமாக நின்றார்கள். இந்த கொள்கையின் அடுத்த கட்டம் தொழுகை. தொழுகை மானக்கேடான வெட்கக்கேடான செயல்களை விட்டு தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மூணாவது என்ன? இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் நோன்பு பிடிக்கிறோமே, இந்த நோன்பை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் என்ன சொல்லி தந்தாங்க? நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டோம் நோன்பு பசியை உணர்வதற்காக, ஏழைகளுடைய பசியை பணக்காரர்கள் உணர வேண்டும் என்பதற்காக நினைக்கிறோமா? இல்ல, அதுக்காக எல்லாம் கடமையாக்கல. அதே நேரத்துல எதற்காக வேண்டி? உடல் ஆரோக்கியம் கிடைக்கு, சந்தோஷம் கிடைக்கு, சுகம் கிடைக்கு, அதுக்காக வேண்டி நோன்பு. 11 மாசம் நம்ம பசியோடு இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு மாசம் பட்டினி கிடப்போம், அதனால உடம்பு ஆரோக்கியம் கிடைக்கும், கொழுப்பெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்காகத்தான் எல்லாம் கடமையாக்குனானா? இல்ல, அல்லாஹ் அதை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் நோன்பை எப்படி கடமையாக்கினானோ அதே போல உங்களுக்கு கடமையாக்கினோம். நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆவதற்காக, நீங்கள் இறை அச்சம் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்திலே இந்த புனித மிகுந்த இந்த நாட்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பை கடமையாக்கி, இந்த நோன்பை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது எப்படி சொல்லி தர்றாங்க? தீய விஷயங்களை விட்டும், பாவமான பேச்சுக்களை விட்டும், பாவமான காரியங்களை விட்டும் யார் விட்டுவிடவில்லையோ அவர் தாகித்திருந்தோ பசித்திருந்தோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அப்ப ஒருத்தர் நோன்பு வச்சுக்கிட்டு பாவமான காரியங்களை செய்ய முடியுமா? அவரை தடுக்கக்கூடியதாக இந்த நோன்பு இருக்கிறதே, அப்படி தடுக்கவில்லை என்றால் அவர் நோன்பு பிடித்து புண்ணியம் இல்லை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தர்றார். அவர் என்னத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு? பட்டினி கிடக்கிறாரு, தாகிச்சு இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு எந்த புண்ணியமும் எந்த நன்மையும் இல்லை. ஏனென்றால் அவர் புறம் பேசுகிறார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்களே, அநியாயமான வீணான பேச்சுக்களை, தீய காரியங்களை எவன் விட்டுவிடவில்லையோ அவன் தாகித்திருந்தும் பசி
அந்த வாசல் வழியாக நம்மை உள்ளே நுழைக்கிறான். அதே நேரத்தில் இந்த நோன்பாளிகளுக்கு அல்லாதவே கூலி கொடுக்கிறான். ஒரு மனிதனுக்கு 2 சந்தோஷத்தை கொடுக்கிறான். ஒரு சந்தோஷம் எப்ப தெரியுமா? ஆனா இந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிச்சிருப்போம். ஒரு சந்தோஷம் இறைவனை நாம் காணும் பொழுது மனிதன் சந்தோஷப்படுகிறான். அதே நேரத்தில் இன்னொரு சந்தோஷம் இந்த உலகத்துல நோன்பு துறக்கிறான்ல, அந்த நேரத்தை அவன் அடையும் பொழுது, அந்த நோன்பு துறப்பதை நேரத்தை அடையும் பொழுது சந்தோஷப்படுறான். பாக்குறோமா இல்லையா? நோன்பு திறக்கும் பொழுது மனம் சந்தோஷமாக திறக்கப் போகிறோம் என்ற எண்ணம், அல்லாவுக்காக நோற்று காத்திருந்து வெயிட் பண்ணி அல்லாவுக்காக நோன்பு திறக்கிறோம். இறையச்சம் தாங்க வேணும். அந்த இறையச்சம் தான் இறைவனிடத்திலே எடுபடுமே தவிர இந்த உலகத்துல எத்தனை பேரோ நோன்பு பிடிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் வீணான காரியங்களில் பாவமான காரியங்களில் மூழ்கினால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்களே, அது வீணானவை என்று அந்த வீணானவையாக நம்ம நோன்பு ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ்விடத்திலே பயப்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். சஹாபாக்கள் எல்லாம் எப்படி வாழக்கூடியவர்களாக இருந்தாங்க? ஒரு தோழர் வருகிறார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தோட்டத்தின் பக்கத்தில் ஒருவருக்கு சொந்தமான ஒரு மரம் இருக்குது யா ரசூலுல்லாஹ், அந்த மரத்தை அவர் எனக்கு விட்டு கொடுத்தார், எனக்கு தந்தார்னா நான் அந்த வேலி அடைச்சிருவேன் யா ரசூலுல்லாஹ், வாங்கி தாங்க கேட்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு மரத்திற்கு சொந்தக்காரரை அழைக்கிறாங்க. அழைச்சு சொல்றாங்க, இந்த மரத்தை விட்டு கொடுத்துருப்பா, அவர் வேலி அடைக்கணும்னு சொல்றாரு, இதற்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தில உனக்கு ஒரு மரம் தருவான். எப்படி ஒரு வார்த்தை தெரியுமா? இதற்கு பகரமாக சொர்க்கத்திலே அல்லாஹ் உனக்கு ஒரு மரத்தை தருவான் என்ற வாக்குறுதியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அந்த சஹாபிக்கு உலகம் பெரிதாக தெரிந்தது. அந்த சஹாபிக்கு இந்த உலகத்தில் உள்ள மரத்தை விளங்கிக் கொண்டார்கள். மறுமையில வாக்களிக்கப்பட்ட அந்த மரத்தை அவர்கள் பெருசா நினைக்கல. அவருடைய உரிமை அவர் கொடுக்க விரும்பல. இதை கேட்ட இன்னொரு சஹாபி என்ன செய்யறாங்க? அந்த மனிதரை அணுகுகிறார். அந்த மனிதரை அணுகி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களிடத்திலே ஒரு மரம் இருக்கிறது, அதை கேட்டாங்களே, அந்த மரத்தை எனக்கு தரீங்களா? அந்த மரத்திற்கு பகரமாக என்னுடைய தோட்டத்தை தருகிறேன் என்று சொன்னாங்கன்னா அவங்க எதை விளங்கி வைத்திருக்கிறார்கள்? எதன் மீது ஆவல் தேடல் உடையவர்களாக இருந்தாங்க? எங்க ஒரு மரத்துக்கு ஒரு தோட்டம்னா சும்மா இல்லை. அரபுகளிடத்தில் இருக்கக்கூடிய தோட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா அங்கேதான் அவங்க வசிப்பிடமே இருக்கும். அந்த தோட்டத்தை அந்த அளவுக்கு விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த அளவுக்குள்ள தோட்டத்தையே உங்களுக்கு தர்றேன், நீங்க ஒரு மரத்தை விட்டுருங்க. அப்படி சொல்லும் பொழுது அந்த மனிதர் ஒரு தோட்டமே நம்மளுக்கு கிடைக்குது என்று ஆசைப்பட்டு அந்த மரத்தை கொடுத்துறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஓடி வரார். வேகமாக வந்து, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் ஒரு மரத்தை ஒருவரிடத்திலே கேட்டீர்களே, அந்த மரத்தை நான் பெற்றுக்கொண்டேன் யா ரசூலுல்லாஹ், அந்த மரத்தை உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன், எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்கள் யா ரசூலுல்லாஹ். அந்த மனிதனுக்கு, அந்த தோழருக்கு நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தீர்களே, மறுமையிலே சொர்க்கத்திலே ஒரு மரம் நடப்படும் என்று, எனக்கும் அந்த வாக்குறுதி கொடுங்கள் யா ரசூலுல்லாஹ்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு மரத்துக்கு ஒரு மரம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு பல பல மரங்களை அல்லாஹ் சொர்க்கத்திலே தருவான் என்ற வாக்குறுதியை கொடுத்தார். ஆசை தேடல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நமது ஆசை தேடல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இவ்வுலகத்தை நிலையாக கருதி கொண்டு நிம்மதியாக வாழ்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? தனிமையாக்கப்படக்கூடிய வீடு ஒன்று, அந்த கபரு இருக்கிறதை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு உலகத்திலே பயணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சீரான நேரான வழியை காட்டக்கூடியவனாக இருக்கிறான். இன்னொரு தோழர் எந்த அளவுக்கு என்றால், அபூதல்ஹா அவங்க என்ன செய்யறாங்க? வர்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. யா ரசூலுல்லாஹ், இந்த பைருகா தோட்டத்தை உங்கள்கிட்ட நான் ஒப்படைச்சிருக்கேன். பைருகா தோட்டம்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இந்த தோட்டத்துல போய் இருக்கக்கூடியவங்களாக, அந்த தண்ணீரை குடிக்கக்கூடியவங்களாக, அதே நேரத்தில் அந்த பேரிச்சம்பழங்கள் எல்லாம் சாப்பிடக்கூடியவங்களாக, அந்த அளவுக்கு இந்த மனிதருக்கு, இந்த சகோதரருக்கு விருப்பமான ஒரு அழகான தோட்டம். அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தாலும் அவருக்கு பிரியமானது இந்த தோட்டம். சிந்திச்சு பாருங்க, ஏராளமான சொத்துல பிரியமானதை கொண்டு வந்து கொடுக்க வர்றாங்கன்னா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய வார்த்தை அவர்கள் உள்ளத்தை தைக்கக்கூடியதாக இருந்தது. அல்லாஹ்வுடைய வார்த்தை கூறப்பட்டால் உள்ள
நடுங்குன்னா சும்மா இல்லை. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை செவியேற்றால், கட்டுப்பட்டால் நம் வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருக்கணும். அவங்க அதுதான் கடைபிடிச்சாங்க. நீங்கள் விரும்புகின்றவற்றிலிருந்து நல்வழியிலே செலவிடாதவரை நன்மையை பெற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு அல்லாஹ்வுடைய வார்த்தை. திருக்குர்ஆன் பேசுகிறது, எனக்கு விருப்பமானது, எனக்கு நேசத்துக்குரியது இந்த பைருகா தோட்டம் யார சொல்லுதா, அதை நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்க ஏத்துக்கிறீங்கன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. உடனே ஏத்துக்கல, நம்ம பழகுனது நம்ம சுத்தி வந்த தோட்டம் தானே அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது நல்ல விஷயம், உங்கள் குடும்பத்தினருக்கு பங்கிட்டு கொடுங்கன்னு சொல்றாங்க. அவ எப்படிப்பட்ட ஒரு சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக அந்த மார்க்கத்தை போதித்தவர்களாக, அவர்களை நன்னெறியிலே கொண்டு வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்மளுக்கு நம்ம நல்லா இருந்தா போதும், நாம் சந்தோஷமா இருந்தா போதும், தான் வாழ்க்கை தன் கையில தானே ஒரு நல்ல நிலையில இருந்தா யார் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லைன்னு வாழணும். அப்படியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை வாழ சொன்னாங்க? அவங்க அப்படியா வாழ்ந்து காட்டினாங்க? இன்னைக்கு சமுதாயம் எப்படி போய்கிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? தான் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறான். அடுத்தவன் கஷ்டம், அடுத்தவன் துன்பம், அடுத்தவன் கவலைப்படுறது, அடுத்தவர்கள் விஷயத்திலே அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்ல பங்கு பெறுவதில் மிக கவனமற்றவர்களாக இந்த சமுதாயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு முலர் கூட்டங்கள், அந்த முலர் குலத்தை சேர்ந்த ஒரு கூட்டம் வருது. எப்படி வர்றாங்கன்னா, எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப கொடூரமாக ஏழ்மையில கிழிஞ்ச ஆடைகள் எல்லாம் கிழிஞ்சு பார்க்கவே ஒரு தோற்றத்துல வராங்க. இப்படி ஒரு ஏழ்மையை சுவைத்தவர்களாக அவங்க வரும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனம் தாங்கல. அவங்க சமுதாயத்திலே இப்படி ஒரு கூட்டம், இப்படி ஒரு தோழர்கள் இவ்வளவு கஷ்டத்திலே வாழுகிறார்களே என்பதை உணர்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க தெரியுமா? நுகர் நேரத்துல தொழுகை அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அழைப்பு கொடுத்துட்டு ஒரே இறைவன் அல்லாஹ் ஒருவனை பற்றி எடுத்து சொல்லி திருக்குர்ஆன் வசனம் 2 சொல்லிட்டு தர்மம் செய்யுங்கன்னு சொல்றாங்க. சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது என்னென்ன ஒரு சாவு கோதுமை வீட்டுல இருக்க எல்லாத்தையும் ஒரு மனுஷரு தூக்க இல்லாம ஒரு மூட்டையை தூக்கிட்டு வராங்க. கொண்டு வந்து போட்ட பிறகு அங்கே ஒரு குமியலை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் அவங்களுடைய முகத்தில் அந்த செவந்த அந்த கோபம், அந்த கவலை, துக்கம் மாறியவர்களாக இருந்தார். நம்ம எப்படி இருக்கோம்? ஒரு தோழருக்கு உணவு கொடுக்கணும்னா யோசிக்கணும், யாரு கூட்டிட்டு போற, யாராவது கூட்டிட்டு போவாங்க, நம்ம பாட்டுக்கு போயிட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு தோழர் வருகிறார், யா ரசூலுல்லாஹ், பசிக்குது யா ரசூலுல்லாஹ், வயிறு பசிக்குது யா ரசூலுல்லாஹ்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? மனைவிமார்களுக்கெல்லாம் வீட்டுக்கு ஆள் அனுப்புறாங்க. வீட்டுல போய் பாக்குறாங்க, யாருங்க அவங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? ஒரு நாட்டுடைய தளபதி, இந்த உலகத்திற்கே தூதர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர். அப்படிப்பட்டவங்க ஒரு அரசியல், கணவன் மனைவி, குடும்பம் எப்படி வாழ வேண்டும் என்பதை வாழக்கூடியவர்களாக தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்க்கிறோம், சாதாரண ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்க இருக்கக்கூடிய காசை பார்க்கிறோம், பணத்தை பார்க்கிறோம், திங்க முடியாத அளவுக்கு குமிஞ்சு கிடக்கு. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய இந்த மக்களை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எல்லாம் உயிரில் மேலாக மதிக்கக்கூடிய தூதர், அவங்க வீட்டுல பார்த்தா குடிக்கிறது தண்ணியை தவிர வேற ஒண்ணு இல்லைன்னு பதில் வருது. எப்படிப்பட்ட விஷயம் சிந்திச்சு பாருங்க. தண்ணி தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அறிவிப்பு செய்றாங்க. ஒரு அன்சாரி தோழர் எந்திரிக்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த தோழரை, இந்த உங்களுடைய விருந்தினரை நான் அழைத்து செல்கிறேன் யா ரசூலுல்லாஹ். உங்க வீட்டுல என்ன இருக்கு தெரியுமா? இவங்க வீட்டுல என்ன இருக்குன்னு தெரியல. ஓடிட்டு போறாரு. ஓடிட்டு போய் மனைவி கூப்பிடுறாரு, எதையும் ஒழிச்சிடாதம்மா, எதையும் மறைச்சிடாத, அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளியை கூட்டிட்டு வந்திருக்கேன், எதா இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து வைன்னு சொல்றாங்க. மனைவி சொல்றாங்க, கணவரே ஒண்ணுமே இல்லை, பிள்ளைக்குள்ள உணவை தவிர வேற ஒண்ணும் இல்லை. நம்ம வீட்டுக்கு கூட்டு போய் குழந்தைக்குள்ள உணவு கொடுப்பாங்களா? மனைவி கொண்டு வந்து கொடுக்க முயற்சி
ஒரு மிஸ்கின் வந்திருக்கா, கூட்டு போறோம், வீட்டுல ஒண்ணும் சமைக்கல, பிள்ளைக்கு மட்டும் கொஞ்சம் தயார் பண்ணி வச்சிருக்கு, அதை வச்சிருப்போமான்னு சொன்னா விடுமா மனைவி? சிந்திச்சு பாருங்க. அவங்க சொல்றாங்க குழந்தைக்குள்ள உணவுதான் இருக்குன்னு சொல்றாங்க. அங்கே ஒரு டிக்ளேர் பண்றாங்க ஒரு விஷயத்த, ஒரு நாடகங்க. அது எப்படி நடத்துறாங்க பாருங்க. அல்லாஹ்வுக்கு அஞ்சுறதுன்னா இப்படிதான் ஆச்சு. எப்படிப்பட்ட விஷயம் இவங்க சம்பவமாக அல்லாஹ் திருக்குர்ஆனை இறக்கி சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை பத்தி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க தெரியுமா? நீ அந்த காலத்துல விளக்க தூண்டுறது மாதிரி அமர்த்தி பொரு, குழந்தைக்குள்ள உணவு கொண்டு வந்து வச்சிரு, நான் சாப்பிட்ற மாதிரி இருப்பேன், அவங்க சாப்பிட்டுட்டு போகணும், அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அந்த முறையில சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி சந்திப்பதற்காக காலையில போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்ட விஷயத்தை சொல்றாங்க. அல்லாஹ் சந்தோஷப்பட்டான், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்தான். அவங்களுக்கு வறுமை இருந்த போது கூட அவங்க கஞ்சத்தனம் காட்டல. ஹிஜ்ரத் சென்று வந்தாங்களே, அவங்களுக்கு கஞ்சத்தனம் காட்டாம தனக்கு குறைஞ்சுன்னு கூட அவங்க நினைக்காம, தனக்கு இல்லாட்டா கூட கொடுக்கக்கூடிய எண்ணம் படைத்தவர்களாக இருக்கிறாங்க என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு திருக்குர்ஆன் வசனம் மூலம் எச்சரிக்கக்கூடியவனாக, அந்த சந்தோஷப்படக்கூடியவனாக இருந்தான்னா அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. இந்த உலகத்தை நம்ம பெரிதா மதிக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இந்த உலகம் அற்பம் என்பதை சஹாபாக்களுக்கு தட்டி தட்டி சொல்லக்கூடியவங்களா இருந்தாங்க. இந்த அளவுக்கு வீதியில நடந்து போய்கிட்டு இருக்காங்க, போய்கிட்டே இருக்கிறாங்க. காது சிறுத்த ஒரு ஆட்டுக்குட்டி செத்து கிடக்குதுங்க. காது நீளமா இருந்தா அங்கே மதிப்பு அரபுகள்ல. ஆனா இது காது சிறுத்த ஆட்டுக்குட்டிக்கு ஒரு பேர் மதிக்க மாட்டோம். நம்ம சொல்லுவோம்ல, ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தா ஒரு நெளிஞ்சு போயிருந்தா இதெல்லாம் என்ன மதிப்பு எடுக்க போகுது, சும்மா போட்டு போவா, இது ஒட்ட சேர்த்து தாப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி மதிப்பற்ற ஆட்டுக்குட்டி உயிரோட இந்த செத்த கிடக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல போய் உட்கார்ந்து தோழர்களை அழைச்சு, இதை யாராச்சும் காசு கொடுத்து வாங்கிறீங்களா, வெள்ளி காசு கொடுத்து வாங்குறீங்களான்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இது உசுரோட இருந்தாலும் நாங்க வாங்க மாட்டோம், இறந்து வேற செத்து போய் கிடக்கு, இதை போய் வாங்குவாங்களா யாராச்சும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதனுடைய விஷயத்த சொல்றாங்க. இது உண்மைதான் இருக்க விரும்புவீங்களான்னு கேட்கிறாங்க. யாரும் விரும்ப மாட்டான்னு சொல்றாங்க. இது எப்படி உங்களுக்கு அற்பமா தெரியுதோ, இதை எப்படி நீங்கள் கேவலமாக ஒரு அற்பத்திலும் அற்பமா நினைக்கிறீங்களோ, இதை விட இந்த உலகம் இருக்கிறதே அல்லாஹ்வுடைய பார்வையில் அற்பம் அற்பம் அற்பம். ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த உலகம் என்ன அற்பம். நீங்க ஆட்டை எப்படி ஒரு மதிப்பீடு செய்வீங்களோ அதை விட பல மடங்கு அற்பமானவை அந்த உலகம். இந்த உலகத்தை நேசிச்சிடாத, இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு போதிச்சு வச்சாங்க. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த உலகம் தான் பெருசுன்னு நினைக்கிறோம். இந்த உலகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். தன் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரணும், திருக்குர்ஆன் வாழ்க்கை நம்ம இடத்துல வரணும்னு நினைக்கிறத விட்டுவிட்டு, நம்ம இந்த உலகத்துல ஒரு மாற்றமா, அவன் ஒரு வீடு கட்டினா அதை விட சூப்பரா நம்ம ஒரு வீடு கட்டி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர, இந்த உலகத்துல நம்ம அழகாக வாழ வேண்டும், அதை தெளிவாக குர்ஆன் ஹதீஸ் முறைப்படி வாழ்ந்து மறுமையில ஒரு வீட்டை கட்டணும், மறுமையில சொர்க்கத்தை அழகுபடுத்த வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இவ்வுலகம் அற்பம் என்பதை விளங்கி தன் வாழ்க்கையிலே கடைபிடிக்கும். இந்த உலகம் அற்பம்னு ஒருத்தர் நினைச்சுட்டான்னா, இந்த உலகம் சாதாரண விஷயம், நம்ம மரணிச்சிருவோம், மறுமைதான் நிலையானது நிரந்தரமானது ஒருத்தர் விளங்கிட்டான்னா அவன் கஞ்சத்தரப்படுவான். எதையும் ஆவான்னு போக மாட்டான், அள்ளி எள்ளி கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். அதனாலதான் தனக்கே இல்லைன்னா கூட குழந்தைக்குள்ள உணவு கொடுக்க முன் வந்தாங்க. அதனாலதான் அல்லாஹ்வுக்கு அஞ்சி அந்த தோட்டத்தை விட்டு கொடுக்க முன் வந்தாங்க. அதனாலதான் ஏராளமான விஷயங்களை சஹாபாக்கள் வாழக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு ஒருத்தர் கோபம் வருதுங்க. யார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க பக்கத்துல யாரை வச்சுக்கிருப்பாங்க தெரியுமா? குர்ஆனை கற்றவர்களை தான் பக்கத்துல வச்சிருப்பாங்க, ஆலோசகர்களாக வச்சிருப்பாங்க. அப்ப அதுல ஒருவருடைய பேரு, அவர் பக்கத்துல இருக்கிறார், குர்ஆனை கற்று விளங்கியவங்க. அவருடைய தோழர் சொல்றார், அவருடைய உறவுக்காரர் ஒருத்தர் சொல்றாரு, நீங்க உமர் பக்கத்துல இருக்கிறீங்க, எனக்கு அனுமதி வாங்கி கொடுங்க அவங்கள சந்திப்பதற்கு சொல்றாரு. அனுமதி கேட்கிறாங்க, வாங்கி கொடுத்துறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்க போறாங்க. சந்திக்க போனா சந்திச்சு இவர் என்ன சொல்றாரு, உங்க ஆட்சி சரியில்லை, உங்களுக்கு கவனிக்க மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரி செய்யறியா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதிர்த்து பேசக்கூடிய நிலையை பார்க்க அறிவின செயலை சொல்றாரு.
அறிவீனமாக விளங்காம சில விஷயங்களை சொல்றாரு. உமர் ரலியல்லாஹு கோபம் வந்துருச்சு. உடனே அடிக்கிறதுக்கு முற்படும் பொழுது இந்த தோழர் குர்ஆனை கற்று பக்கத்துல வச்சுக்கிட்டு அனுமதி வாங்கி கொடுத்தாரு. அவர் சொல்றாரு, பெருந்தன்மை மேற்கொள்கிறார். அல்லாஹ்வுடைய வசனத்தை சொல்றாரு, அறிவினர்களை அலட்சியம் செய்கிறாங்க, அப்படி கட்டுப்படுறாங்க, கோபத்தை அடைக்கிறாங்க. அவர் ஒரு அறிவினர், அறியாம சொல்றாரு, தெரியாம சொல்றாரு, அலட்சியம் செய்யுங்க, பெருந்தன்மை மேற்கொள்ளுங்க, அல்லாஹ் திருக்குர்ஆனை சொல்லி தர்றான் என்பதை உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கி இந்த திருக்குர்ஆன் வேதத்தை சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு கோபம் அடைந்து அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக வாழ்றாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம இடத்திலே வர வேண்டும். இந்த புனித மிகுந்த மாதத்திலே, இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் இந்த திருக்குர்ஆன் அற்புதத்தை இறக்கி இருக்கிறார். அதை ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடியவர்களாக அதை பற்றி என்ன சொல்றது என்று விலகி இந்த வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த ரமலானும் இந்த இஸ்லாமிய மார்க்கமும் நமக்கு ஒரு வழிகாட்டி. நாம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோமா அல்லது மன இச்சைப்படி உலக ஆசைகளை மூழ்கி கிடக்கிறோமா என்பதை ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இந்த பித்ராவுடைய நாட்கள் இருக்கிறது. பித்ரா தொகை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு என்றால், இந்த ரமலானுடைய மாதத்திலே ரமலான் நோன்பு நோற்று இருக்கிறோம். நம்மளுக்கு இந்த ரமலான்ல ஏதாவது சிறிய பெரிய பாவங்கள் அறியாமல் செய்திருப்போம். இதற்கு பரிகாரமாகத்தான் இந்த பித்ராவுடைய அந்த ஜக்காத்தை நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை அனைத்து சகோதரர்களும் கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். இன்னும் ஏராளமான இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்த்தவர்களாக காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நிலையாக நின்று அவனை வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய மாதத்திலே அடிக்கின்ற தென்றல் காற்றை விட விரைவாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. நாமும் அப்படி அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடிய நல்ல மக்களாகவும் இறை திருப்தியை பெறுவதற்காக இறை வேதமாய் திருக்குர்ஆனை ஓதி தம் வாழ்க்கையில் கடைபிடித்து இறை தூதரை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களை எண்ணியமாக்கி அல்லவே என்ற கூறுவதாக எனது உணர்வுடைய முக்கிய வாசகரான வணங்குகிறாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்லாத்தை சரியான தெளிவான முறையில் விளங்கி இந்த கொள்கையான தௌஹீதை நாம் ஏற்றுக்கொண்டு தம் வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த தௌஹீத் என்றால் என்ன என்பதையும் நாம் முதலிலே விளங்கி சொல்லலாம். தௌஹீத் என்றால் ஓரிரை கொள்கை, ஏகத்துவ கொள்கைதான் தௌஹீத். ஒரே இறைவன் வணக்கத்திற்குரியவன் என்று ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் என்று பின்பற்றக்கூடிய இந்த கொள்கைதான் தௌஹீத் என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதற்காக தம் முழு மூச்சையும் வாழ்க்கை முழுவதையும் நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வும் அதைத்தான் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே படைத்தேன்னு சொல்றோம். அப்ப அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் நம்மளை படைச்சிருக்கிறார். அப்ப அல்லாஹ்வை சரியான முறையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி என்னை தொழக்கண்டீர்களோ அப்படி தொழுவுங்கள் என்று சொல்லி தந்தார்களோ அந்த முறைப்படி தொழக்கூடியவர்களாக அதிக தான